பழைய அரண்மனை. கார்த்திக் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். பேய் கதைகள் எழுத வேண்டிய நிர்பந்தம். ஆனால் ஒரு பிரச்சனை, அவன் பேய்களை நம்பவே மாட்டான். ஒரு நாள் புதிய பேய்கதை எழுத பழைய ஒரு அரண்மனைக்கு போகிறான். மழை பெய்ய, காற்று வீச, ஏதோ ஒரு இடத்தில் கதகதப்பான ஒலி. பயமுறுத்த நினைக்கிறாயா? நான் பயப்பட மாட்டேன், கார்த்திக் கத்தினான். அவனுக்கு பதிலாக ஒரு மெல்லிய சிரிப்பு கேட்டது. நீயே நம்பாத பேய்களை பற்றி எப்படி கதை எழுதுவே என்று கேட்டது. கார்த்திக் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். அங்கே அவனே இருந்தான். ஆனா அவன் சடலமாக. அவன் உண்மையில் உயிரோடு இல்லை என்பதை அவன் இப்போதுதான் புரிந்து கொண்டான். அவன் இப்போது ஒரு பேயாகவே அதே அரண்மனையில் சிக்கிக்கொண்டு போயிருந்தான். தன் பேய் கதைகளின் கதாபாத்திரமாக.